அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானம், அதாவது மிதுன ராசியில் நடக்கவிருக்கும் புதன் பகவானுடைய பயிற்சி. இந்த புதன் பகவான் சர்வம் புதன் மயம் என்றே கூறலாங்க. ஏன்னா இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு அளிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்றே அழைக்கக்கூடிய நபர்கள். இந்த புதன் ஒருவருடைய அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, கல்வி ஆகிய அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது பலவீனமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் இந்த புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த புத்தி கூர்மையான சில விஷயங்கள் பண்ணுறது, ஞாபகத்திறனை அதிகரிக்கக்கூடியது, பேச்சாற்றல், வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட துறையிலும் அக்கௌண்ட்ஸ், இந்த ஆடிட்டிங் அந்த மாதிரி துறையில் சாதித்து விளங்கக்கூடிய நபர்கள் இந்த புதன் பகவானுடைய ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ இந்த புதன் 2 ராசியில் மிதுனம் மற்றும் கன்னிக்கு ராசி அதிபதி என்றே சொல்லலாம். இந்த புதன் பகவான் கன்னி ராசியில் ஆட்சி ப்ளஸ் உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சி கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னா புத்தி கூர்மையுள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப சிந்தனையோடு, அதாவது ரொம்ப யோசித்து தெளிவான முறையில் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். வாக்குறுதியை காப்பாற்ற எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்கள். ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு அப்படின்னது, அதாவது ஒரு சில விஷயங்கள் எந்த விதத்துலையுமே அது தவறுதல்கள் நடந்துடக்கூடாதுங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னு தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருது அப்படின்னா அது தலையே போனாலுமே அந்த விஷயத்துலேருந்து வெளியவே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் எல்லாத்துக்கிட்டையும் பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கிறேன், என்கிட்ட ஒருத்தர் பேசணும், என்கிட்ட ஒருத்தர் பழகணும் அப்படின்னா கூட எனக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் கரெக்டாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடந்த 5-6 வருடங்களை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பட்டக்கால்லையே படும் கெட்டக்கூடியே கெடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு மட்டும் ஏன் ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கு, எனக்கு மட்டுமே திரும்ப நடந்துகிட்ருக்கு, ஒரு நல்ல வேலை கூட கிடைக்கல, நான் செய்கிற வேலையிலையும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலைங்க, அந்த வேலையில் எல்லா விதமான துரோகம் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு, பண்ண தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு தொழிலை முழுமையாக நடத்தியே முடிக்க முடியல, என்னோட அனுபவத்துக்கு வேறு யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மேலே வாழ்க்கையே வாழ முடியாது, அவ்வளோதான், அந்த வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மூலையில் ஓரமாக உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நடந்த அனுபவங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இன்றைக்கி அந்த நிலைமை எல்லாத்தையுமே கடந்து வந்தாச்சுங்க. ஏன்னா பிஸ்னஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே வாங்காத அடிகள் இல்லை, அதாவது இழப்புகள் அப்படிங்கிறது இல்லைங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நிறைய இழப்புகள், இதனால் கடன்கள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது கூட அப்படியே ஒரு ஏளனமாக பார்க்கணும், நீங்கள் பண்ணாத பிஸ்னஸே கிடையாது, எல்லாத்துலேயுமே ஆழம் பார்த்துட்டு வந்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எப்படி அதில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் நம்மளை கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அதே போல் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சொன்ன மாதிரி வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த கட்டத்தில் இந்நேரம் எல்லாம் முடங்கி போய் வாழ்க்கையவே முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம் பெற்ற கிரகம், அதாவது உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி கிரகமாகவும் இருக்கார், உச்ச கிரகமாகவும் இருக்கார். தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. எப்படியாவது ஜெயிக்கணும், வாழ்க்கையில் எதையாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சு அடுத்தவங்க நம்மளை கேவலமாக பேசுகிறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்கள் மனசில் ரொம்ப ஜாஸ்திங்க. ஆனால் பண்ண பிஸ்னஸில் நிறைய கடன் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. இந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கி மறுபடியும் வட்டி கட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க. நம்மளை மற்றவங்க பார்த்தாவே ஒரு ஏளனமாக தான் பார்ப்பாங்க. அதாவது எப்படின்னு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்மளை தப்பாக நினைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. யாருக்குமே இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் சில பிரச்சனைகள்,
கூட்டாளிகள் இருப்பாங்க. அவங்க நம்ம ஒரு சில கருத்துக்கள் சொல்லும்போது அந்த கருத்துக்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து அந்த தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நடந்துருச்சுங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஓகேங்க. இந்த புதன் பயிற்சி நம்மளுடைய ஆட்சி கிரகம் ப்ளஸ் உச்ச கிரகம், ஒரு ஆட்சி கிரகம், அதாவது ஒரு ராசியில் வந்து இடம்பெயர்ச்சி அடையும் போது நமக்கு ஏதாவது ஒரு யோகத்தை கொடுக்காதா அப்படின்னு சொல்லவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் தான் வந்து இந்த புதன் பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஸோ தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்ற நிலை அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. பிஸ்னஸ் கண்டிப்பாக இது மந்த நிலையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சில லாபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. அந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எப்படியாவது அந்த தொழிலை விட்டுறக்கூடாது. கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு அந்த சில பிஸ்னஸ் நாம் வந்து தொடர்ந்து பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் மற்றவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மேலே இதை பண்ணவே முடியாதுங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தைரியமும் தன்னம்பிக்கை துணிச்சல் அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நடத்தியாகணும், அதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகுங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க, நிறைய கம்பெனி மாற்றி மாற்றி வந்துச்சா, எந்த இடத்துலையுமே என்னால் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியல. எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குங்க, பட் எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. சும்மா வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குறாங்க. ஓகே, சூப்பராக வேலை செய்கிறீங்க, பர்ஃபெக்டாக செய்கிறீங்க, நல்ல டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதற்குண்டான ஆதாயம் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த சம்பள உயர்வும் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த புதுசாக கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாக்குங்க. திருமணம் சார்ந்த சில யோகங்கள், திருமண பாக்கியம் இருக்குங்களா? ஏன்னா வந்து கரெக்டான வேலைக்கே போகல, இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறாங்க, வேலைக்கு கரெக்டான வேலையும் இல்லை, கரெக்டான தொழிலும் இல்லைன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஏளனமாக பேசினவங்க மத்தியில் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சியோ இல்லை நல்ல ஒரு தொழில் பண்ணியோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த அவப்பேர் அப்படிங்கிறது மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த புதன் பகவானுடைய பயிற்சி. ஸோ திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை தேடித்தருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஏன்னா நீங்கள் பண்ண விஷயம் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களை நம்பி ஓகே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் முன்னேறினீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்பை நீங்களும் நிறைய பயன்படுத்தினீங்க. இந்த பயன்படுத்துறதுனால கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, எதுக்காக இப்படி நஷ்டப்படுத்துகிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி வந்து ஆரம்பித்து கடைசியில் அதை நடத்த முடியாமல் விட்டுட்டு வரீங்கன்னு சொல்லி கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஸோ இதனால் கௌரவத்தை விட்டுட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே உருவாக்கியிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் இந்த புதன் பகவானுடைய காலகட்டங்களில் சில விஷயங்கள் எடுத்து அவங்களுக்கு கூறக்கூடிய தருணமாக இருக்க போது, எதனால் இதை ஸ்டார்ட் பண்ண, எதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க, எதனால் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ண அப்படின்னு அவங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் ஒரு நல்ல அமைப்பு, ஓகே இந்த பிஸ்னஸ் இந்த காலகட்டங்களில் இந்த தருணத்தில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்களுடைய சப்போர்ட்டையுமே இந்த பிஸ்னஸில் இறக்கி உங்களுடைய பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகளும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சில சிந்தனைகள் மேலோங்குங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும், பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்வதற்கான சில யோக காலமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த இடம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்றதுக்கான யோக காலமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த உடல் ரீதியாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது, மனைவி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மை பெறுவதற்கான வாய்ப்பும், புதிய மருத்துவரை சந்திக்கக்கூடிய சில யோகங்களும் இருக்க போதுங்க. அதே போல் குழந்தைங்களுடைய கல்வியில் தேவையில்லாத சில செலவுகள், அதாவது கல்விக்குண்டான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புதுசாக டியூஷன் ஜாயின் பண்ணுறது, ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புறது, இந்த மாதிரி சில விஷயங்களால் சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி. ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகளை இருக்க போதுங்க. இந்த வேதனைகள், வலியும் வேதனைகள், சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்றதுக்கான காலகட்டமாக இருக்க போது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய விடாமுயற்சியை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க.
முயற்சி திருவினையாக்கும், எல்லா விதத்துலையும் வெற்றியை அப்படிங்கிறது தேடி கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது தேடி கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.